அன்பான பெற்றோர்களுக்கு என் பணிவான வணக்கம். தற்போது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு துணைப்பாட பயிற்சி வகுப்பிற்கு ஆசிரியர்களை தேடும் நேரம் இது. பெற்றோர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள், குழந்தைகளுக்கு துணைப்பாட வகுப்பிற்கு ஆசிரியர்களை தேடும் பொழுது நீங்கள் 1-to-1 என்ற நிலையில் ஆசிரியரை நியமிக்காமல் குழு அடிப்படையில் கற்பிக்கப்படக்கூடிய துணைப்பாட நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயற்சி செய்யுங்கள். காரணம், 1-to-1 என்ற முறையில் குழந்தைகளுக்கு கற்பிக்கும்போது நாம் எதிர்பார்க்கும் கற்றலோ கற்பித்தலோ அங்கு நடைபெறாது. குழந்தையால் ஒரு இடத்தில் 1 மணி நேரம் அல்லது 45 நிமிடங்கள் உட்கார்ந்து படிப்பது என்பது அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும், தூக்கத்தை உண்டாக்கும். என்னதான் ஒரு ஆசிரியர் பொருட்களை கொண்டு வந்து கற்பித்தல் உபகரணங்களை கொண்டு வந்து கற்றுக் கொடுத்தாலும் குழுவில் பல குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படும் ஆர்வமும் கற்றலின் சிறப்பையும் ஓர் ஆசிரியரால் உருவாக்க முடியாது. உங்களாலும் எதிர்பார்த்த அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இது என்னுடைய 15 ஆண்டு கால பணியில் கிடைத்த அனுபவம். மேலும் பல குழந்தைகளுக்கு மத்தியில் படிக்கும் பொழுதே அவர்கள் தன்னுடைய வெட்கத்தை விட்டு, தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை விட்டு, தனது கருத்தை எப்பொழுது வெளியில் சொல்ல முயற்சி செய்கிறார்களோ அப்பொழுதுதான் அங்கே கற்றலும் கற்பித்தலும் நடைபெறுகிறது. அப்பொழுதுதான் குழந்தைகள் கற்றலுக்கு தயாராகிறார்கள். நாம் முதலில் ஒரு ஆசிரியரை நியமிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை எழுதவோ எழுத்துக்களை உச்சரிக்கவோ நாம் கற்றுக் கொடுப்பதில் முக்கியத்துவம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் சரளமாக தம் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குவது சூழ்நிலையில்தான் குழந்தைகளுடைய கற்பித்தல் முறையும் கற்றல் முறையும் நாம் உருவாக்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இது குறித்து நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக போடுகிறேன். எனவே பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஆசிரியர்களை தேடும் பொழுது குழு அடிப்படையில் துணைப்பாட வகுப்புகள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை அனுப்புவது சிறப்பாக அமையும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.